குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். சரணம். எனது பிள்ளைகள், எனது ரேக்கி குழந்தைகள், இதை பார்த்துட்டு இருக்க எல்லா குழந்தைகளும் எல்லாவித நன்மைகளும் பெற்று பிரமாதமா வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, ஒரு யாருக்கும் நீங்க கேள்விப்படாத விட்டுறாமாக்கும், அதாவது அற்புதம், அதே சமயம் அதிசயத்தையும் ஏற்படுத்தும். அப்படி ஒரு ஸ்டோனு, ஒரு பீடுன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஸ்டோனுக்கு பேர் என்ன அப்படின்னா டிசி பீட் அப்படின்னு, ஜிபீட் அப்படிம்பாங்க. டிசி பீட் அற்புதம் பண்ணும், ஒரு பெரிய அதிசயங்களையும் நடத்தும். அதுதான் இந்த ஜிபீட், அப்புறம் டிசி பீட் அப்படிம்பாங்க. அது எப்படி இருக்கும், என்னென்ன செய்யும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்துட்டீங்கன்னா எப்படி மனிதர்கள் ஆண் பெண் அப்படின்னா வகையெல்லாம் படுத்துற மாதிரி, அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட இருக்க குரோமோசோம்ஸ், நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் எல்லாம் விதவிதமான செல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அது மாதிரி உள்ள விளையிற பல ஆயிரக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் உள்ள இருக்கிற ஸ்டோன்களுக்கு பிரிச்சு வச்சாங்க இல்லையா. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவார்ட்ஸ் வெரைட்டி, அப்புறம் அகேட் வெரைட்டி, அந்த மாதிரி வெரைட்டிஸை பிரிப்பாங்க. இந்த டிசிபீடுங்கிற ஒரு வெரைட்டி அகேட் வெரைட்டியில வரும் அப்படிங்கிறாங்க. அந்த அகேட் வெரைட்டி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல வண்ணத்துல இருக்கும். என்ன அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அதுல கோடுகள் இருக்கலாம், புள்ளி இருக்கும், வட்ட வட்டமா இருக்கலாம், அப்புறம் இசட் மாதிரி ஒரு ஷேப்ஸ் உள்ள இருக்கலாம். நிறைய கலர்ல கிடைக்கும், விதவிதமான கலர்கள்ல அது கிடைக்கும். டிசிபைட்னாலே என்ன அர்த்தம்னா, அது நம்மளை எந்த ரூபத்திலையும் காப்பாற்றும். அது எல்லாத்துக்கும் லக்கு கொடுக்கும், பயங்கரமான லக்கு கொடுக்குன்னு அர்த்தம். அப்புறம் டிசின்னா வீடுகள்னா லென்த்தையும், அதாவது நீளத்தை குறிக்கும். அது சொர்க்கத்தை குறிக்குமா, சொர்க்கத்தின் நீளத்தை இது குறிக்கிறதா இல்ல. அப்புறம் இது என்னன்னா டியான்சு அப்படிங்கிற அதுக்கு மீனிங் வேற இருக்கு. அது உங்களுக்கு தேவையில்லை, அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதிசயம் நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், திங்கிங் பவர் அது கூடும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கிளியரன்ஸ். இதுல என்ன எனக்கு தேவை இந்த நேரத்துல அப்படின்னா, அந்த அந்த இடத்துல நிறைய விதவிதமான ஐடியாஸ் இருக்கும். எந்த ஐடியாவை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் அது இந்த பீட்ல கிடைக்கும். முதல்ல அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க, அப்புறம் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். டிசிபி நான் என்ன பண்ணேன்னா, நேபாள் தாண்டிட்டு டுவர்ட்ஸ் முக்திநாத், அந்த ஒரு ஊர்ல போயிருந்தேன். அந்த ஊர் பேரை மறந்துட்டு, அந்த ஊர்ல போயிருக்கப்ப ரோட்ல ஒரு வயதான கப்பிள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பீடு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் சும்மா எனக்கு பாசி, அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ்னாலே பைத்தியம். நான் அங்க போய் நின்ட்டேன். நின்ன உடனே அவங்க அங்க வயதான தம்பதிகள், கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 85-90 வயசு இருக்கும் பெரியவருக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு 85 இருக்கலாம், இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதைத்தான் எனக்கு முதல்ல எடுத்து கொடுத்தாங்க. இதை எடுத்து கொடுத்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன பேட்டி நீ இதை வாங்கிட்டு போங்க, ஹிந்தியில சொன்னாங்க. இது உனக்கு எங்கேயும் கிடைக்காது, இது ரொம்ப ஓல்டு, பல வருஷமானது, இதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ அவங்க சொன்னது வந்து ஒரு 5000 ரூபாய் தான் அவங்க 2 பேரும் கேட்டாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். எனக்கு இது 5000 ரூபாய்க்கு இது என்ன பண்ணும், பார்த்தா வேற ஓல்டாக இருக்குதே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் என் மனசு சொல்லிச்சு நீ அதை வாங்கிடு அப்படி. ஏன்னா 2 பெரியவங்க சொல்கிறாங்க, அப்படியே இல்லாட்டாலும் அவங்க சாப்பாடு கொடுத்ததா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் 5000 ருபீஸ் கொடுத்து இதை வாங்கினேன். இதுக்கு பேர் வந்து டிசைன் அவங்களுக்குமே சொல்ல தெரியலை. அதுக்கப்புறம் வந்து அதை பற்றி படிக்க போனால் அடடா இதை பார்த்தீங்கன்னா 2 கண். இந்த ஸ்டோரி என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமே கண்ணா என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறிச்சு. இது அவ்வளோ அற்புதமான ஒன்று. இது ரியல். இது இப்போ ரொம்ப ரூபாய் இல்லை, 50 to 65,000 70,000 ரூபா இருக்கும். அது கூட கிடைக்குமான்னு தெரியல, இந்த ஒரிஜினல் திங். அதுக்கப்புறம் வந்து இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு இதை பற்றி படித்தேன். படித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணேன், நான் சேர்க்க ஆரம்பித்தேன். அதில் கிடைச்சது தான் பாருங்க, அங்கங்கே நானாக வாங்கி சேர்த்தேன். ஆனால் அந்த பெரியவங்க கொடுத்தாலும் எதுவுமே கிடைக்கல. ஆனாலும் அதோடைய அடுத்த குவாலிட்டியில் எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரிலாம் எப்போதான் நான் நிறைய என்னுடைய மாலைகள்ல இதெல்லாம் தான் நான் போடுவேன். இல்லை மேட்சிங்காக இப்போ நான் அதை போடுறதில்ல. இதுதான் இந்த டிசிபி அப்படின்னு சொல்றது. இப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ எப்படி கிடைக்கும், இது கொஞ்ச நாள் அடைஞ்சுக்கிட்டே இந்த டிசிபி இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன இதை ஆர்டிஃபிஷியலாக இந்த டிசிபீட்ஸை உருவாக்கி அதை வந்து பிரமிடுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த பிரமிட்ஸ். இந்த பாருங்க, இந்த இருக்கு, இதுக்குள்ள டிசிபீட் இருக்கு. இது வந்து ஆர்டிஃபிஷியல். டோன்ட் திங்க் தட் ஒரிஜினல்லாம் பண்ணக்கலாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும், புரிஞ்சிச்சா. இதில் வந்து என்ன இருக்குது, ஃப்ளவர் ஆஃப் லைஃபும் இருக்குது. அது மட்டுமல்ல, இது மல்டி கலர்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இதை வந்து பிளான் பண்ணி பண்ணிடுறது. இது வந்து மனுஷங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப வயணும்னா இந்த எல்லோ கலரு, அப்புறம் மனசுல சஞ்சலப்பட்டு இருக்காங்க, பிரச்சனையா இருக்காங்கன்னா இந்த ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் வந்து புது புது முயற்சிகளுக்கு இந்த லைட் எல்லோ கலரு. அது மட்டும் இல்ல, வீட்டுல எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம வீட்டுல வந்து அவங்களுக்கு நல்லா வச்சுக்கிறதுக்கு இல்லையா, இனித்த காரியங்கள் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கையில போடுறதுக்கு வேலை இருக்கு. இது மட்டும் வந்து இப்ப இதுவும் ரொம்ப கிடைக்கல, கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அதை கிடைச்ச லக்கு இருக்கவங்களுக்கு அது கிடைக்கும். இது வந்து என்ன பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட்டை போட்டுக்கிட்டோம்னா சூப்பரா நம்ம போட்டுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு உட்காரப்பே நமக்கு அந்த பவர் தெரியும். இந்த பீடர் நீங்க இதை போட்டு கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கனாலே இதனுடைய பவர் தெரியும். டிசிபீட்ஸ் வந்து இட்ஸ் கமிங் அண்டர் த அகைட் குரூப். ஸோ எவ்வளோ அகைன் குரூப்புக்கு போகிறோமோ அவ்வளோலாம் கிடைக்கும். இது பர்டிகுலராக எனக்கு நான் கேட்டு ஆர்டர் பண்ணனால இது எனக்கு கிடச்சிருந்துச்சு. சரி, இது வேறு என்னமா செய்யும். இது என்னன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த் நல்லா இருக்கும். இப்போ நான் போட்டுக்கிட்டேன், எனக்கு குட் லக் வரணும். குட் லக்னா என்ன, கஷ்டப்படாமல் ஒரு காரியம் நடந்தால் அதுதான் குட் லக். புரிஞ்சாக்கங்களா? குட் லக்னா என்ன, நான் கஷ்டப்பட மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாம் நடக்கும், அது குட் லக் அப்படிங்கிறது. லக் அப்படிங்கிறது அதுதான், புரிஞ்சிச்சா. கஷ்டப்படாம காலையிலேருந்து வண்டி எடுத்து 50 ரூபா சம்பாதிக்கிறது வேற, யாரோ ஒரு சிந்தப்பா சாப்பிட வச்சுக்கப்பா அப்படின்னு 50 ரூபா கொடுக்கறது வேற, புரிஞ்சுதா. அதுதான் குட் லக். அப்ப ஹெல்த்துங்கிறது என்ன, தலைவலி, கைவலி, கால்வலி, கண்ணு வலி, மூட்டு வலி, எந்த வலியும் இருக்கக்கூடாது, எந்த பெருவியாதியும் இருக்கக்கூடாது. தட்ஸ் கால் ஹெல்த்துங்கிறது என்ன, மென்டலி, இமோஷனலி, பிசிக்கலி எல்லாத்துலையும் பேலன்ஸா இருக்கிறது தான் டோட்டல் ஹெல்த். WHO சொல்லியிருப்பாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். புரிஞ்சிச்சா. வெறும் உடம்பு நல்லா இருக்கா மட்டும் இது இல்லை, மனசு நல்லா இருக்கணும், உணர்ச்சி பாவம் நல்லா இருக்கணும், எல்லாம் சேர்ந்துதான் ஹெல்த். அது இந்த டிசிபீட் கொடுக்கும். சரி, இப்ப என்ன பண்ணும் வேற அப்படின்னா, நமக்கு முக்கியமான என்ன சொல்லியிருக்கேன், சோலார் பிளக்ஸஸ்ங்கிறது இங்க இருக்கும். சோலார் பிளக்ஸஸ் அதை பற்றி பார்ப்போம். இந்த சோலார் பிளக்ஸஸ்ங்கிறது எங்க இருக்குன்னா நம்மளே நெஞ்சுக்குழியில இருக்கும். இந்த நெஞ்சுக்குழியில இருக்க அல்லட்டா நீங்க மணிப்புரகன்னு சொல்றாங்க. அதை நான் வந்து என்னன்னா சோலார் பிளக்ஸஸ்னே சொல்லுங்க. ஏன்னா மணிப்பூர் சில பேர் தொப்புல இருக்கும்பாங்க, சில பேர் இது கீழே இருக்கும்பாங்க. அது வேண்டாம். நீங்க சோலார் பிளக்ஸஸ்னா அம்மா சொல்றது நெஞ்சுக்குழி இங்க இருக்கு. அதுதான் டயபெட்டிக்கு காரணமானது, புரிஞ்சிச்சா. அப்ப அந்த சோலார் பிளக்ஸஸை சரி பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவோம், புரிஞ்சிச்சா. எங்க சோலார் பிளக்ஸஸ் எதுக்கு, போட்டி, பொறாமை, கோபம், தாபம், வெறுப்பு, பயம், இதுக்கெல்லாம் தான் சோலார் பிளக்ஸஸ். அது மட்டுமல்ல இல்லையா, நமக்கு தைரியம்னு ஒண்ணு வேணும், நம்ம வந்து அடிப்போம் வில் பவர், அது எங்க இருக்குன்னா சோலார் பிளக்ஸஸ். அப்ப இதெல்லாம் நீங்க சரி பண்ணா தானே இது வரும். அதனாலதான் நம்ம டிசிப்ளினுக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். சரி, எனக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும். பிள்ளை படிப்புல கான்சன்ட்ரேஷன் இல்லை, ஒரு டிட்டர்மினேஷன் இல்லை, இதை நான் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு, இது எனக்கு வேணும் அப்படிங்கிற டிட்டர்மினேஷன் இல்லை.
கவனம் இல்லை, கவனம் வரமாட்டேங்குது, முடிவெடுக்கும் தன்மை இல்லை, அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன பண்றீங்க? டிசிபி புரிஞ்சிச்சா? அப்புறம் கடவுளின் கருணை, இது ஒரு கடவுளின் வீடுங்கிறாங்க, கடவுளால் கொடுக்கப்பட்டது. இதை வச்சுட்டப்ப இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த பிரமிடு. ஏற்கனவே பிரமிட் எஃபெக்ட், அதுவும் ஆர்கனைட் பிரமிட், அதுல ஃப்ளவர் ஆஃப் லைஃப், அதுல இந்த டிசிபேட். அப்ப நீங்களே பார்த்துக்கணும் எவ்வளவு பவர் இருக்கணும். அப்போ கெடுதல்கள், ஆவிகள் இல்ல, ஆவிகள்லாம் தடுத்துரும். அப்ப ஆவிகள்லாம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இத சமீபத்துல நான் வந்து பகவத்கீதை கிளாஸ் வந்து இஸ்கால் வந்து போட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் கண்டினியூட்டி கிடைக்கல, நான் என்னுடைய எஸ்டடி போயிட்டப்ப கிடைக்கல. அப்ப அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் நார்மலா சாகாம ஒரு சூசைட் பண்ணியும் அப்படி சாப்பிட்ற ஆவி வந்து அப்படி சாகுற, இந்த சூசைட் பண்ணி சாகிறவங்களுடைய ஆவி வந்து அது வந்து ஒரு காலம் முக்திக்கோ இல்லாட்டா அவங்களுக்கு இதுக்கோ போகாது, அது வந்து மனித பிறவிக்கும் வராது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எனக்கு இன்னும் பகவத்கீதையுடைய சாராம்சத்தை ஃபுல்லா நான் உள்ள போகல, போனாத்தான் தெரியும். ஆனா ஸ்பிரிட்ஸ் ஆர் தே, அதுங்கிறது எங்களுக்கு தெரியும், புரிஞ்சுதா? அப்ப இதுகளை இல்லாம தடுக்கிறதுக்கு, நமக்கு அது வராம தடுக்கிறதுக்கு என்னன்னா டிசிப்ளின். அதனாலதான் இது வந்து என்ன சொல்லணும், நம்ம ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியது. சோ ஆவிகள் இருக்கா அப்படின்னா அக்கார்டிங் டு அவங்களே பகவத்கீதையில சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சொன்னாங்க இல்ல. அப்படி இருக்கப்ப நம்ம வந்து அனுபவப்பட்டவங்க நாங்கெல்லாம் ஐயா. பட்டறிவு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், பகுத்தறிவு விட, புரிச்சாக்கங்களா? அடுத்தது எண்ணங்கள்ல குழப்பம் இல்லாம இருக்கிறது, ஞானம் அப்படின்னு நினைச்சு ஞானம் கிடைக்கிறது. நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு, சொத்துக்களை கூட்டி கொடுக்கறதுக்கு இந்த டிசிபேட்ஸ். ஓகே, இப்ப இந்த பழமையான டிசிபேடு ரொம்ப ரொம்ப புனிதமானது, புரிஞ்சிச்சா? அப்ப என்ன இது செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம லாமா ஃபெரா அப்படின்னு வந்து என்னுடைய ரேக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு அற்புதமான ஆயுதம், புரிஞ்சுதா? இந்த லாமா ஃபெரா, லாமாஸ் தான் டிசிப்ளின் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் வந்து பவர்ஸ்க்காக இருக்கிறவங்க லாமாஸ், அவங்க அதை யூஸ் பண்றது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, லாமா ஃபெரா யாரா கத்திருந்தாங்கன்னா, எங்கிட்ட இருக்குது லாமா ஃபெரா 1 2 3 4 நிறைய பேர் கத்திருக்காங்க. கத்துக்கிட்டு என்ன அதிசயங்கள். அப்புறம் யாத்திரை போறீங்க அப்படின்னா, யாத்திரை போறப்ப இதை யூஸ் பண்ணும். மந்திரங்களை சொல்றப்ப இந்த டிசிபேட் போட்டா அதுல பல மடங்கு பவரா கிடைக்கும், புரிஞ்சிச்சா? இத ஸ்மட்சிங் சொல்லுவோம். ஒரு துளசியில ஒரு சாம்பிராணி, அதுக்கப்புறம் வந்து சூரிய இதுல வைக்கிறது, அதுக்கப்புறம் சந்திரன், அதாவது அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து பௌர்ணமி வரைக்கும் இதை வெளியில ஒரு சின்ன அழகான பாக்ஸ்ல வைக்கணும். இதுக்கு மதிப்பு கொடுக்கணும், இதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்ப இது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு வைக்கிறது. இந்த ஒரு பிரமிடை வச்சாலே போதும், அது வீட்டுல என்ன வேணுமோ நம்ம காப்பாற்றும், புரிஞ்சா? இது எங்கெங்க வைக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வரும், நிறைய வரும். ஏன்னு சொல்லிட்டா, இந்த திங்கக்கிழமை வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா கான்ஸ்க்கு பஞ்சமே இருக்காதுங்களா. இந்த தேங்காயை என்ன பண்ண, இந்த அரிசி என்ன பண்ண, தேங்காய் விளக்கு இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை, எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா தேங்காய் விளக்கு போட்டீங்கன்னா நடக்காத காரியங்களும் நடக்குங்கிறது சத்தியமான உண்மை, புரிஞ்சிச்சா? அதை போய் பாருங்க எப்படி போடணும் அப்படின்ட்டு, புரிஞ்சிச்சா? இப்ப இதை வாங்கி இது எங்கெங்க கிடைக்கும் அப்படி கேட்டீங்கன்னா, இது எனர்ஜிலஸ்ல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சோதனைகள்ல. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து பர்டிகுலரைஸ் பண்ணி பண்றது, ஐ திங்க் எனர்ஜிலஸ் பீப்புள் அவங்ககிட்ட இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எனர்ஜிலஸ்ல இருக்குது, நான் அவங்கள்ட்ட தான் நான் வாங்கியிருக்கேன், அதனால உங்களுக்கு கிடைக்கும், புரிஞ்சிச்சாக்கணுங்களா? ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு அம்மா கொடுத்தேன். இதை வாங்குறதுலாம் அடுத்த பிரச்சனை. முதல்ல வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை கண்ணா, ஞானம், புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் தான் பட்டறிவு, அதை வந்து அறிவு வரட்டும், அப்புறம் ஞானம் வந்துடும் இல்லையா? அதை பண்ணி பாருங்க. ஓகே, வாட்ஸ் ஹேப்பனிங், யூ ஜஸ்ட் டெல் மீ. அதுக்கப்புறம் இப்ப சொல்றீங்களா அம்மா அப்படிமா இப்படி சொல்றீங்க மாதிரி அதையும் சொல்லுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல். ரொம்ப பிடிச்சிருக்கேன். வீட்டில் கிடைக்கல. பாய் சொல்லுங்களேன்.